என் பேர் தங்கம். எனக்கு 75 வயசு ஆகுது. 75 வயசு ஆகுது. ஆமா, 20 வயசுல இருந்து பால் போடுறேன். இப்போ வந்து 4 மணிக்கு ஸ்டார்டிங் பண்ணுவேன். பண்ணிட்டு 7 மணிக்கு முடியும். ஒரு நாள் லீவ் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்க கிடையாது. வருஷம் 360 நாளும் வண்டி தள்ளு. ஒரு ஃப்ளாட்ல இருக்கிற எல்லா ஃப்ளாட்டையும் சொல்லி அந்தந்த ஃப்ளாட்டுக்கு எத்தனை பால் போடணும், என்ன கடல்ல போடணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. 4வது மாடி 4A. இது வந்து 4B, 3A 2, 3B 2. அறுபது வயசு 65 வயசு எங்க வீட்டுக்காரர். எனக்கு அப்ப என்ன வயசு? 20 வயசு. நீ கல்யாணம் பண்ணும்போது உங்க வீட்டுக்காருக்கு 65 வயசு. 65 வயசு. 5 குழந்தைங்களுக்கு தகப்பேன். எங்க அம்மாவுக்கு தெரியாது ஒரு வயசு பொண்ணை நம்ம எப்படி வச்சிருக்கிறதுன்னு தள்ளி விட்டாங்க. இந்த குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கவுங்கள பெரியவங்களை ஆக்கி அவங்கவுங்கள ஒப்படைச்சிட்டா. இப்ப எனக்கு ஆதரவு யாருமே கிடையாது. அவன் உயிர் விடுற நேரம் அந்த வயிறு பிசைஞ்சுது பாருங்க. இல்லாத இன்னைக்கு வயிறு ரொம்ப பிசைது, வாந்தி வர மாதிரி இருக்கு. பொழுது ஒழிஞ்சு அவன் செத்து போயிட்டாங்க. ஆசை எதுவும் இல்லை, சீக்கிரம் போய் சேர்ந்துடணும். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்ன கேட்டுக்கிறேன், இந்த வண்டி உடஞ்சி ஸ்டேஜில் இருக்கு, வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன். வண்டி வாங்கணுமா? ஆமா, வண்டி புதுசா வாங்கணும். இவனும் 3 மாசம் வேலை பார்க்கறான், இன்னமும் தெரியல. உங்க அளவுக்கு டக்குனு வேலையை பிக்கப் பண்ணிக்க முடியாதுல்ல. அது பேசினே போவான், பேசினே வருவான். அங்க கூப்பிட்டாங்கன்னா காதுல விழாது. ஆகாரமா தானா புயல், வரதா புயல், எல்லா புயலுக்கும் இந்த அன்னைக்கு லீவ் எடுக்கல வச்சுட்டு அன்னக்கூடையில கையில எடுத்துன்னு போவேன். இந்த மாதிரி மரங்க வேரோட சாஞ்சிடும். தாண்டி 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 2 மணி தானா? 2 மணிக்கு தான் சாப்பிட மாட்டீங்களா? இதான் அந்த டீ தான் உயிர். இதுதான் காலையில. SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சோ காலையில எத்தனை மணில இருந்து வேலை செய்றீங்க பாட்டி நீங்க? கரெக்டா 2 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திருச்சு குளிச்சு பூஜை பண்ணிட்டு 3:30 மணிக்கு இங்க டெப்போக்கு வந்துருவேன். டெப்போக்கு வந்து 4 மணிக்கு ஸ்டார்டிங் பண்ணுவேன். பண்ணிட்டு 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு முடிச்சு ஒரு வீட்டு வேலைக்கு போவேன். ஓ அப்படியா? ஆமா, இதை முடிச்சுட்டு ஒரு வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 1ஆம் தேதியில இருந்து 15 வரைக்கும் எனக்கு இந்த ஆன்லைன் பேப்பர் எல்லாம் வாங்கணும். ஆன்லைன் பேப்பரா? ஆமா, அந்த பால் கார்டுக்கு பதிலா இப்போ அது வந்துடுச்சு. ஓஹோ. அந்த லைன் நான் சொல்லணும், எடுத்துட்டீங்களான்னு ஒரு வீட்டுக்கா 2-3 வாட்டி நடக்கணும். நடந்து 15ஆம் தேதி வரைக்கும் முடியும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்ல வீட்டுல இருக்கிற வேலையை பார்ப்பேன். ஓஹோ, சரி ரைட். உங்க பேர் என்ன பாட்டி? என் பேர் தங்கம். தங்கம். என்ன வயசாகுது உங்களுக்கு? 75 வயசு ஆகுது. 75 வயசு ஆகுது. ஆமா, 20 வயசுல இருந்து பால் போடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்கள வச்சுட்டு மத்தியான பால் காலையில 2 மணிக்கு வரும் பால். அந்த 2 மணிக்கு எழுந்துருச்சு எல்லா லைனை முடிச்சுட்டு அப்ப 7 வீடு செய்வேன். குழந்தைங்களை காப்பாத்தணுமே. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட கூட நேரம் இருக்கா, திருப்பி 12:30 மணிக்கு பாலுக்கு வரணும். ரெண்டு மணிக்கு பால் வரும். முடிச்சுட்டு திருப்பி குழந்தைங்களை ஸ்கூல்ல கூட்டின்னு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து, சாப்பாடு என்ன வெறும் கொட்டவளம் தண்ணி இருக்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். 2ஆம் தர வாழ்க்கைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க கஷ்டப்பட்டு ஈரஸ்தட்டு ஜல்லி உடைச்சிட்டு வருவேன். குழந்தைங்க பட்னியா இருக்குமேன்னு 1 மணிக்கு போய் கானகத்துல போய் 50 பைசா 50 காசுக்கு பிரெட்டு வாங்கி வீட்டில் கொண்டு வந்து இந்த கருப்பு காப்பி இருக்கு, அந்த கருப்பு காப்பியை 2 பேருக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட மாட்டேன். 2 மணிக்கெல்லாம் அங்கே ஆஜராகணும் ஜல்லி உடைக்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு போவேன். குழந்தைங்க எங்கே இருக்காங்க ஏதோ இருக்கிறாங்கன்னு ஒரே கவலையில் இருப்பேன். அதுக்கப்புறம் விளையாடுவாங்க பக்கத்து. அந்த பெரிய பையனுக்கு டவுசல் கூட இருக்க கஷ்டப்பட்டு இந்த பால் கூட தூக்கி அவங்கள வளர்த்து. அவனுக்கு 21 வயசுல கல்யாணம் ஆச்சு, சின்ன வந்து 19 வயசுல கல்யாணம் ஆச்சு. 2 பேராலையும் எனக்கு எந்த இதுவும் இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணலையா உங்களுக்கு? இதுதான்
இன்னைய வரைக்கும் இதுதான் ஹோபி எனக்கு. ம். கல்யாணம் பண்ணி வச்ச 2 பேர் 10 பைசா கடன் இல்லாத பண்ணி வச்சேன். அந்த கடனும் நான் தான் அடைச்சேன். எவ்வளோ பேர் என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா 3 சீட்டு எடுத்துன்னு ஓடியே போச்சு. அந்த கடனை அடைச்சேன். இப்போவும் அந்த கடன்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் எனக்கு இப்போ சோறு போடுது. ஓகே. இதில் தான் என் ஜீவன் போடுது. 60 வயசு 65 வயசு எங்கள் வீட்டுக்காரர். ம். எனக்கு அப்போ என்ன வயசு? 20 வயசு. நீ கல்யாணம் பண்ணும்போது உங்க வீட்டுக்காருக்கு 65 வயசு. 65 வயசு 5 குழந்தைங்களுக்கு தகப்பேன். ஆ. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, குடும்பம் இருக்குன்னே தெரியாது. ஒரு வயசு பொண்ணை நம்ம எப்படி வச்சிருக்கிறதுன்னு தள்ளி விட்டாங்க. அங்கே பார்த்தா எங்கள் அம்மாவுக்கும் இந்த குடும்பம் இருக்கிறதுன்னு தெரியாது. ஒரு குழந்தை தலை குழந்தை பெற்ற பிறகு தான் இவருக்கு குடும்பம் இருக்குதுன்னு தெரியும். ம். என்ன பண்ணுறது? தலை கொடுத்துட்டோம், வாழ்ந்து தானே ஆகணும்னு அடி உத எல்லாம் பட்டு இந்த குழந்தைங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கவுங்கள பெரியவங்களை ஆக்கி அவங்கவுங்கள ஒப்படைச்சிட்டேன். இப்போ எனக்கு ஆதரவு யாருமே கிடையாது. ம். இந்த வண்டி தான் எனக்கு ஆதரவு. கஷ்டப்பட்டு ம். எங்கள் சின்ன பையன் குடும்பம் ரொம்ப கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. ம். ம். 25 வருஷம் ஆச்சு அவங்க குடும்பத்தோட போய். 25 வருஷத்துக்கு அப்புறம் தைப்பூசத்து அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், திருத்தணிக்கு போகிறேன். அப்போ கூட ஒரு அந்த பெத்த வயிறுன்றாங்களா, அப்படியே அவன் உயிர் விடுற நேரம் அந்த வயிறு பிசைஞ்சுது பாருங்க. அப்பயே நான் சொன்னேன், இல்லைம்மா என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு வயிறு ரொம்ப பிசையுது, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு. பொழுது ஒழிஞ்சு அவன் செத்து போயிட்டாங்க. ஆனால் அடக்கம் பண்ணிட்டு தான் எனக்கு சமாச்சாரம் சொன்னாங்க. ம். 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 இப்படி சொல்லியிருந்தா கூட நாங்கள் இந்த மாதிரி காருக்கு எடுத்துன்னு போய் முகத்தையாவது பார்த்துட்டு வந்திருப்போம். அதுவும் எங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் பெத்த கடனு கேட்டால் பாடுதுக்குன்னு இந்த பால் வண்டியை தள்ளின்னு எல்லாரும் கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்கன்னு. சின்ன பையன் இறந்துட்டாம்மா, 25 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இறந்த சமாச்சாரம் தான் கேட்டாங்க. கவலைப்படாது, இவ்வளோ நாளாக அவங்கள நம்பி நீ பழைக்கல, இதை நம்பி நீ பழைக்கிற, அழாதுன்னு எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. இப்படியே ஓடிக்கின்னு இருக்கு வண்டி, ஓடிக்கின்னு இருக்கு. ஓகே. என்ன இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓடுமோ தெரியாது, அது பகவான் கையில் தான் இருக்கு. ஓகே. 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 உங்களுக்கு மொத்தமா எத்தனை பசங்க பாட்டி? 2 ஆம்பளை 2 ஆம்பளை பசங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரா? 2 பேருமே 2 பேருமே இறந்துட்டாங்க. 2 பேருமே. ஆஹா. மொத்தம் 20 வருஷம் ஆகுது. ஆ. ஒருத்த வந்து இப்போதான் 3 மாசத்துக்கு முன்னே. 3 மாசம் முன்னாடியா? பெரியவர் எப்ப இறந்து? பெரியவர் இறந்து அதான் 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதா? நீங்க எந்த ஊர் பாட்டி? நீங்க நான் சொந்த சொந்த ஊர்? ஊர் சேலம். சேலமா? ஆமா. சேலம். இங்க சென்னை எப்ப வந்தீங்க? சென்னைக்கு வந்து 9 வயசுலயே வந்துட்டேன். 9 வயசுலயே. 9 வயசுல. அப்போ உங்க அப்பா அம்மா கூட தான் வந்தீங்களா? அப்பா அம்மா கூட வந்தா. அம்மா கூட. அப்பா இல்ல. அப்பா இல்ல. அப்பா இருந்தாரு. ஆனா பிரச்சனை இல்ல இருந்ததுனால எங்க அம்மா வந்து, நான் வந்து 9 வயசு, என் தங்கச்சி வந்து 8 வயசு. அப்படி கூட்டுன்னு வந்துதான் இப்ப காப்பாத்தி கரை சேர்த்து கடைசியில என்ன ஒரு சாக்கடையில தள்ளிட்டாங்க. தொடங்கினப்ப என்ன மாதிரி ஒரு வண்டியில வச்சு வண்டி இல்ல. வண்டி இல்ல. ஆரம்பத்துல வந்து எப்படின்னாக்கா, அதான் அந்த டீ கிளாஸ் போகுது இல்லையா, அதுல 5 பாட்டில் பால் எடுத்துன்னு போவேன். அந்த குழந்தை இடுப்புல வச்சுண்டு எப்பன்னா அந்த திருவான்மை 104 ஒன்று இருக்கும் பூத்து, அதில் தான் நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஒழுங்கா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 பாட்டில். அப்ப என்ன பெரம்பு கூட, அதுல வந்து பெரம்பு கூட அதை வந்து பக்கில போட்டு எடுத்துன்னு போவேன். அதை வச்சுட்டு காலி பாட்டில் எடுத்துன்னு வருவேன். அது 2 வேலையும் பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் நிறைய ஆக ஆக பாக்கெட் அதில் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க ஹோட்டல் பாலில். அப்புறம் தான் இந்த பாக்கெட் வந்தது. 50 ஆச்சு, 100 ஆச்சு. பயங்கரமாக பால் கார்டு நிறைய ஆகிப்போச்சு. நான் தான் அந்த பூத்துலேயே எக்கச்சக்கமாக பால் எடுப்பேன். அப்பன்னா ஆவின் பால் தான், வேற எந்த பாலும் வராது. இப்போ இந்த பால், இந்த ஆவின் வந்து ஆவின் மட்டும் தான் விக்கிறீங்க நீங்க? ஆமா, வேற எதுவும் கவர்மெண்ட் பால் தவிர வேற எதுவும் வாங்கக்கூடாது, இல்லைன்னா கார்டு கொடுக்க மாட்டான் எனக்கு. ஓகே. 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 இந்த பாலை தவிர வேற எந்த பாலும் அந்த வண்டியில இருக்கக்கூடாது. இந்த வண்டி எப்போ இந்த மாதிரி ஒரு வண்டியில வச்சு? இது 5வது வண்டி. இது 5வது வண்டி தான். ஆமா. 1 வந்து சொந்தக்கார பையன் உடச்சிட்டான், 2 ஒரு திருடன் தூக்கின்னு போயிட்டான், 3வது டேமேஜ் ஆகி போச்சு, 4வது வண்டியும் உடனே தூக்கின்னு போயிட்டான். இது 5வது வண்டி. 5வது வண்டி. சரி, இவ்வளோ வீடு இருக்கு, இவ்வளோ வீட்லயும் வந்து இந்த வீட்டுல ஆள் காலி ஆயிட்டாங்க, இந்த வீட்டுல இந்த கலர் தான் போடலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? வச்சுப்பண்ண எப்படி ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அப்படிதானா? சின்ன வயசுல இருந்தே மைண்ட் அப்படியே சரி பண்ணிடுவேன். ஆரம்பத்துல எவ்வளவு வருமானம் வந்துச்சு, இப்ப இதுல எவ்வளவு வருமானம் வருது? ஆரம்பத்துல வந்து அப்ப வந்து சம்பளம் எல்லாம் கம்மி தான், 50 ரூபா தான் ஒரு இதுக்கு, 7 ரூபா தான். இப்போ
25 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு. 25 ரூபா வருது. ஓகே. அப்போ வருமானம் நிறையா வந்ததுனால தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கடன் இல்லாத பண்ணி வச்சேன். ம். இன்னைக்கு ரொம்ப கம்மி வருமானம். ம். 10,000 வரதே கஷ்டம். இப்போ இந்த பையன் 3 மாசமா வேலை பார்க்குறான். ஆ. இவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். ஓகே. மாசமா? மாசம் 3000 கொடுக்கணும். ம். 10,000த்துல அவனுக்கு 3000 போச்சுன்னா 7,000 தான் மிச்சமே. ம். நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் என் குழந்தைங்க மாதிரி சொல்றேன். வருமானமே இதுதான். எப்ப இங்க நான் சொல்றேன் எடுத்துன்னு போ. இது 4வது மாடி 4A. இது வந்து 4B. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 3A 2, 3B 2, 2Aக்கு 2, 2Bக்கு வந்து 4 பால், 1A 3 பால், 1A 3 பால், 1Bக்கு இந்த பால் நான் போட்டு. ஒரு ஃப்ளாட்ல இருக்கிற எல்லா ஃப்ளாட்டையும் சொல்லி அந்தந்த ஃப்ளாட்டுக்கு எத்தனை பால் போடணும், என்ன கடல்ல போடணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு அட்ரஸ் இப்போ இங்கே வரது கூட நாங்கள் வந்து கூகுள் மேப் போட்டு வந்துட்டு இருக்கோம். பட் அந்த அந்த ஞாபக சக்தி தான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துறேன்னு நான் சொல்லலாம். எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு எத்தனை வருஷமா கொடுக்குறீங்க? இந்த ஃப்ளாட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு 10 வருஷமா 10 வருஷமா கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 38 வருஷம், 40 வருஷம், 25 வருஷம் இப்படிதான் கொடுத்துன்னு வரேன். ஓகே. ஐயோ எங்களுக்கே ஞாபகம் இல்லையா மேடம், நீங்க எப்படித்தான் நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஏன்னா அப்புறம் எந்த கவலையா இருந்தாலும் இது போடும் போது மட்டும் எதையும் வச்சுக்க மாட்டேன். இதுலதான் கவனம் இருக்கும். இன்னவங்களுக்கு இந்த பால் போகணும், இவங்களுக்கு இந்த பால் போகணும், அவங்களுக்கு அப்படி போகணும். ஐயோ டைம் ஆச்சே, அவங்க கத்துவாங்கல்ல, என்ன பால்காரமா லேட் ஆகி போச்சேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். பாலை போட்டுட்டு தான் ஒரு கிளாஸ் டீயே குடிப்பேன். இந்த பால் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டு வேலை பார்ப்பேன். வீட்டு வேலை? ஆமா. பெருக்கி துடைப்பேன். அது அந்த அது அந்த வீடு எங்க போய் பண்ணுவீங்க? இங்கதான், இதோ பக்கத்துல தானா இருக்கு இந்த வீடுல? ஆமா ஆமா. இங்க பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு பேப்பர் எல்லாம் யாரு வாங்கினா யாரு எடுக்கல, இப்ப அந்த வேலைக்கு போகணும். எப்படியும் 2 மணி ஆகும். நான் வீடு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய்? 4 மணிக்கு போயிடுவீங்களா? முதல் தேதியில இருந்து 15 வரைக்கும் 4 மணி ஆயிடும். மற்ற நேரம் வந்து அந்த 16 தேதி வந்ததுன்னா ஒரு 10 நாள் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் திரும்ப 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடுவேன். சரி பாட்டி, இவ்வளோ வயசாச்சு, நம்ம இவ்வளோ பண்றோம். இந்த இவ்வளோ இவ்வளோ வருஷங்கள் உழைக்கிறதுக்கான தன்னம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? அது பகவான் கொடுக்கறது. பகவான் கொடுக்கறது. என்னைக்காவது ஒரு நாள் கூட அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இல்லையா? காத்து மழை தருணம், இந்த தானா புயல், வரதா புயல், எல்லா புயலுக்கும் இந்த கட்டை அனுபவிக்குது. அன்னைக்கு லீவ் எடுக்கல. அன்னைக்கு லீவ் எடுக்கல. இங்க வெள்ளம்லாம் வந்திருக்கீங்க, எப்படி வந்திருப்பீங்க? வந்துனே வெள்ளம் வந்த வெள்ளம், மரம், செடி, கொடி ஒரு இடத்துல வச்சுட்டு அன்னக்கூடையில கையில எடுத்துன்னு போவேன். இந்த மாதிரி மரங்க வேரோட சாஞ்சிடும். அதை என்ன பண்ண தாண்டி 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 இந்த அன்னக்கூடையில தான் எடுத்துன்னு போவேன். போயிட்டு ஒரு ஒரு வீடா போட்டுட்டு, தங்கம் காப்பி குடிக்கிறியா, தங்கம் காப்பி குடிக்கிறியா, வேணாம்மா டைம் ஆயிடுமா, காப்பி குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், வேண்டாம்மா சொல்லிட்டு வண்டி ஒரு இடத்துல விடுவேன். கட்ட 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 போட்டுட்டு வந்துருவேன். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு நாள் லீவ் இல்லை. ஒரு நாள் லீவ் எடுக்க லீவ் இல்லை. ஜுரம் வந்தா கூட ராத்திரிக்கு ஒரு மாத்திரை போடும், பொழுது முடிஞ்சு வந்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்க கிடையாது. கிடையாது, எந்த நாளும் கிடையாது. வருஷம் 360 நாளும் வண்டி தள்ளு, அதான் லீவே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஆசைன்னு ஏதாவது இருக்கா பாட்டி? ஆசை எதுவும் இல்லை, சீக்கிரம் போய் சேர்ந்துடணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த வண்டி தள்ளின்னு ஓட முடியும்? ஆசைன்னு எதுவுமே இல்லை. நோய் நொடி இல்லாத படுக்காத எனக்கு கொண்டு போயிடணும், இதுதான் ஆசை. அதுக்கெல்லாம் கடவுள் பார்த்து பாரு பத்திரமா, நீங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஆசை இல்லை, ஆசை எதுவும் இல்லை. நான் என்ன கேட்டுக்கிறேன், இந்த வண்டி உடஞ்சி ஸ்டேஜில் இருக்கு, அதுதான் வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன். வண்டி வாங்கணுமா? புதுசா வண்டி புதுசா வாங்கணும், அதுதான் இப்போ ஆசை எனக்கு. ஏறி ஓட்டுவேன், அது அந்த இது உடஞ்சி போச்சு. அடியில் ரிம்மும் போயிடுச்சு. ஏறி ஓட்டினா என்ன ஆகும், கீழே அப்படியே உட்காந்துக்கும். அதனால தள்ளிக்கிட்டே போயிடுவேன். இவனும் 3 மாசம் வேலை பார்க்கறான், இன்னமும் தெரியல. உங்க அளவுக்கு டக்குனு வேலையை பிக்கப் பண்ணிக்க முடியாதுல்ல, நீங்க இவ்வளவு ஞாபக சக்தி வச்சிருக்கீங்க. நான் அப்படியே சொல்றேன், இந்த இது கேட்காத. பாட்டு கேக்குறாப்லையா? ஆமா, பாட்டு கேட்பாரு. அது பேசிக்கினே போவான், பேசிக்கினே வருவான். அங்க கூப்பிட்டாங்கன்னா காதுல விழாது. ஆகாரமா உங்க பேரன் கூப்பிட்டா காதுலயே விழ மாட்டேங்குது. இப்ப நீங்க இவ்வளோ வருஷம் 25 வயசுல
ரொம்ப ஆரோக்கியமா இவ்வளவு வேலை செய்வீங்கல்ல, ஆமா. இப்ப இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், என்ன அறிவுரை சொல்லுவீங்க? பெண்களுக்கு என்னன்னாக்கா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, ம். சோம்பேறியா இருக்கக்கூடாது. ம். நல்லா உழைக்கணும். உழைச்சி கடன் வாங்காம இருக்கணும். கடன் வாங்காம தன் நம்பிக்கையிலே நம்ம கையை கொண்டு குடும்பத்தை பார்க்கணும். புருஷ குடிகாரனா அதை விட ஒரு கையில் நம்ம சாமர்த்தியத்தில் ம். பெண்களுக்கு நான் அறிவுரை சொல்றதே இதுதான். சொந்த காலில் நில்லுங்க. ம். சொந்த காலில் நில்லுங்க. 4 வீடு வேலை செய்யுங்க, இல்லை தோட்டி வேலை செய்யுங்க. கக்கூசை வாருங்க. நான் ஆரம்பத்தில் அப்படி தான் செய்யுங்க. இந்த ரோடு பெருக்குவேன். ம். ரோடு பெருக்கிட்டு கக்கூஸ் கழுவுனா கூட கக்கூஸ் கழுவிட்டு போயிடுவேன். ஆரம்பம் 20 வயசுலேருந்தே அந்த வேலையை நான் செய்தேன். ம். இந்த ரோடெல்லாம் செம்மண் ரோடாக இருக்கும். இந்த வண்டி உருளுற வண்டி இருக்குது பார்த்தீங்களா, ம். அதை தள்ளிட்டு போவேன். துணி ஒரு வேஷம், மூஞ்சி ஒரு வேஷம், புடவை ஒரு சுற்று தான் இருக்கும் என்கிட்ட. அதை சுற்றிட்டு தான் நான் போவேன் வேலைக்கு. முடியெல்லாம் அப்படி இப்படி இருக்கும். அப்படி போயிட்டு வந்து ம். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலைக்கு வந்ததே. இதுதான் இந்த பால் தான் 48 வருஷமா இதுதான் எனக்கு கை கொடுக்குது, இதுதான் சோறு போடுது, இதுதான் கடனை தீக்குது, இதுதான் 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுது. எல்லாமே இந்த பால் தான். ம். உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க சந்தோஷமா இருக்குமா? உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா எது சந்தோஷமா இருக்கும்? கூப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கும். ஓகே. பால்காரமானாலும் பரவாயில்ல, தங்கம்னாலும் பரவாயில்ல, ஓகே. சந்தோஷப்படுவேன். ஓகே. எப்படி கூப்பிட்டாங்களா அப்படி கூப்பிட்டாங்களா நான் இது பண்ணுவேன். ம். தங்கம்னுவாங்க, தோ வரமா அப்படின்னுவேன். பால்காரமானுவாங்க, தோ வரமா. ம். அவ்வளோதான். டீ சாப்பிட்றீங்களா? இல்ல நீங்க குடிங்க பாட்டி, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படியா? ம். நல்லா கொஞ்சம் ஆத்தி கொடுக்குப்பா, சீக்கிரம் குடிக்கிற மாதிரி. இதான் இந்த டீ தான் உயிர். ம். இதுதான் காலைல ஓட வைக்குதா? இதுதான் காலையில 2 மணி தானா? 2 மணிக்கு காலைல தான். சாப்பிட மாட்டீங்களா? ஆஹா ஓ, ஹோட்டல்ல சாப்பிட மாட்டீங்க? ஆஹா, அவ்வளவா ஹோட்டல் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ரொம்ப நன்றி பாட்டி இந்த இன்டர்வியூக்கு. நாங்க சொன்ன உடனே இடத்த சொன்னீங்க. ஆ. ரொம்ப உங்களை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நம்மள வந்து 75 வயசானா கூட இந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தங்கமான பாட்டி நீங்க. ரொம்ப நன்றி பாட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ. நன்றி. ரொம்ப ரொம்ப SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.